உலகத்திலே உன்னதமான உறவு நட்பு என்பார்கள். உணர்வுடன் சங்கமித்த ஒரு கருப்பொருளே நட்பு. அப்படிப்பட்ட நல்ல நட்பை நாம் எப்படி அடையாளம் காண்பது? நீங்க கீழே விழுந்துட்டா முதலில் சிரிச்சிட்டு அப்புறம்தான் தூக்கி விடுவாங்க. அவசரமா போன் பண்ணும் போது எடுக்கவே மாட்டாங்க. முக்கியமான வேலையில் இருக்கும் போது போன் பண்ணி இன்சை பண்ணுவாங்க. சத்தியமா உங்களை கமிட்டாக விட மாட்டாங்க. கடைசி வரை அவங்க முகத்தை நீங்களும் உங்க முகத்தை அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். உங்களோட அசிங்கமான போட்டோவை போஸ்ட் பண்ணி டேக் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அந்த உருப்புடாதவன் கூட சேராதன்னு சொல்லி இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளை அவங்க வீட்டுல சொல்லி இருப்பாங்க. இருந்தாலும் ஒன்னாவே சுத்துவோம். நம்மளை அவங்க எவ்வளவு அசிங்கமா திட்டினாலும் சொரணையே இருக்காது. நம்ம அம்மாவை அவங்களும் அம்மான்னு கூப்பிடுவாங்க. நம்ம எல்லா ரகசியமும் இவங்களுக்கு தான் தெரியும். எல்லா தில்லாலங்கடி வேலைகளையும் இவங்க கூட சேர்ந்துதான் பண்ணிருப்போம். நம்ம கிட்ட வாங்கின எதையுமே திருப்பி தந்திருக்க மாட்டாங்க. ஆனாலும் அவங்க என்ன கேட்டாலும் நம்ம பண்ணுவோம். அவங்களுக்கு தனி இலையில சாப்பாடு போட்டாலும் நம்ம இலையில எடுத்து சாப்பிடுவாங்க. நமக்கு ஏதாவது பிரச்சனைனா முதல் ஆளா வருவாங்க. சில நேரங்களில் பிரச்சனைகளை கூட்டிக்கிட்டு வருவாங்க. நம்ம பிறந்த நாளை மறந்துட்டு 2 நாள் கழிச்சு கால் பண்ணுவாங்க. ஆஸ்கரே வாங்கிட்டு வந்து நின்னாலும் எந்த கடையில வாங்குனன்னு கிண்டல் பண்ணுவாங்க. நீங்க பெரிய அதிகாரியாக இருந்தாலும் பெரிய செலிபிரிட்டியா இருந்தாலும் சரி, கால் பண்ணா நாயேனுதான் ஆரம்பிப்பாங்க. உங்க வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு உன் நண்பன் வரலையான்னு உங்க சொந்தக்காரர்கள் கேட்கும் அளவுக்கு நம்ம குடும்பத்துல ஒருத்தனா இருப்பாங்க. எந்த இடத்திலும் நம்மள விட்டு கொடுக்க மாட்டாங்க. 3ஆம் நபரிடம் நம்மளை அறிமுகப்படுத்தும் போது நமக்கே புல்லரிக்கும்படி புகழ்வாங்க. எந்த விஷயத்திற்கும் பாராட்ட மாட்டாங்க. தவறு செய்தால் முதலில் சொல்லி திருந்துவாங்க. நம்ம அம்மா அப்பா செல் நம்பரை மனப்பாடமாக வைத்திருப்பாங்க. நம்மளை பற்றி வீட்டில் போட்டு கொடுக்க. நீண்ட நாள் கழித்து ஏற்படும் சந்திப்பு கூட நேற்று சந்தித்தது போல் உணர்வை தருவாங்க. நம்ம வீட்ல நம்ம அம்மா அப்பாட்ட நல்ல காரியங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணுங்கன்னு வீட்ல வந்து நிப்பாங்க. அவங்களுக்கு எந்த கெட்ட பழக்கம் இருந்தாலும் அதை நம்ப முயற்சி செய்ய அனுமதிக்க மாட்டாங்க. தன்னுடைய ஒரு நாள் சேலரியை கூட பொருட்படுத்தாமல் லீவ் போட்டுட்டு நமக்காக நாள் பூரா சுத்துவாங்க. முக்கியமா நம்ம ஒருவர் மீது வைத்திருக்கும் மரியாதையை அவங்களும் வைத்திருப்பாங்க. நம்முடைய ரசனைகளை நன்கு அறிந்து வைத்திருப்பாங்க. நமக்கு ஒரு விஷயம் செய்ய முதலில் தைரியத்தை கொடுப்பது அவர்களாகத்தான் இருக்கும். நாம் வாழ்க்கையில் முன்னேற அவர்கள் அதிக அக்கறைப்படுவார்கள். தோல்வியில் அவர்களுடைய அணைப்பும் ஆறுதல் மட்டுமே உங்களுக்கு உற்சாகம் தரும். ஒரு நாளில் 7 முறை டீ குடிக்க கூப்பிட்டால் கூட சலித்துக் கொள்ள மாட்டாங்க. கூட வருவாங்க. சண்டையிட்டாலும் 24 மணி நேரம் கூட தாண்டாது அந்த இடைவெளி. பிந்தி பான்சர் செய்து ஐக்கியமாயிடுவாங்க. இவர்களிடம் எந்த கிட்டும் எதிர்பார்க்க முடியாது. முக்கியமாக நண்பர்கள் தினத்தன்று நம்மை மறந்து இருப்பார்கள். அல்லது அந்த தினத்தையே மறந்திருப்பார்கள். சில பேருக்கு சூர்யா தேவா மாதிரி நண்பர்கள் அமையும். சில பேருக்கு பார்த்தா மாதிரி நண்பர்கள் அமையும். எப்படி இருந்தாலும் சமாளிச்சுதான் ஆகணும். இவங்களை நம்ம நண்பன்னு சொல்ல மாட்டோம். நம்ம கூட பிறக்காத அண்ணன் தம்பி அக்கா தங்கேன்னு உறவு முறையோட பாக்குற அளவுக்கு நம்ம வாழ்க்கையிலே ஒரு அங்கமா இருப்பாங்க. நம்மளோட சந்தோஷம் துக்கம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நம்ம கஷ்டத்தையும் அவங்க கிட்டதான் பகிர்வோம். நம்மளோட எல்லாரோட வாழ்க்கையிலேயும் இப்படி ஒரு கேரக்டர் இருக்கும். அவங்களெல்லாம் நண்பர்கள் இல்லை, கடவுள் நமக்கு தந்த பொக்கிஷம்னு தான் சொல்லணும். நண்பர்களே, இது போன்ற விஷயங்கள் பிடித்திருந்தால் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.